பொண்டாட்டி மாதிரி நான் காட்டு அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. அவங்கலாம் ரூம்ல இருக்காங்க, யாருக்குமே அண்ணன் நடிக்கிறது தெரியாது. இது ஒரு சர்ப்ரைஸ் தான். எங்க அப்பா விஜய் டிவில நடிச்சா அதான் பார்க்க வாங்க போலாம் வீடியோக்குள்ள. ரொம்ப நாளைக்கு அப்புறம் போய் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக ஹேர் அண்ட் பியர்டு எப்போ பண்ணேன்? கடைசியாக ஆகஸ்ட்டில் பண்ணேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதமாக ஆசாசியாக தாடியை வளர்த்திட்டு இருந்தேன். நடுவில் என் பொண்டாட்டியோட பர்த்டே அப்போ லைட்டாக ட்ரிம் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுங்க, பழையபடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லா லேடிஸும். எப்படி இருக்கு இப்போ பார்க்க? சரி, எப்படி இருக்குது பார்க்க? நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் 2 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர், 3 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் போகும்போது இதே மட்டும் இருந்தாரு. நல்லா இருக்கு. இப்பதான் இவர் சொன்னாரு இதுவே நல்லா இருக்கே, நான் அங்கிள் மாதிரி இருந்துட்டு போறேன்னு சொன்னாரு. இப்பதான் நல்லாவே. காலேஜ் படிக்கிறப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரி கபாலி திரும்ப வந்துட்டாரு. நீ பாரு போய் போட்டோ. கபாலி எப்படியோ கபாலி அதே மாதிரி பேக் தி ரிட்டர்ன் தி டிராகன் மாதிரி ரெடி ஆயிட்டாரு. படிக்கும் போது இப்படியே இருப்பாரு, சட்டை இன் பண்ணிருப்பாரு. பாவமா அவர் இப்படியே மூஞ்சி பிள்ளை இருக்காது, க்ரூம் ஆயிட்டாரு. சரி, என்னமோ ஆயிட்டேன். அதே மாதிரி ரிட்டர்ன் தி டிராகன் மாதிரி ரெடி ஆயிட்டேன். எங்க ரெடி ஆகி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணிட்டு போறோம்னு பாத்தீங்கன்னா சென்னை. இதுக்கு நான் எப்பயுமே பிரசித்தியாக்கு 15 to 30 செகண்ட் ஹாஃப்ல வந்து ஷெட்யூல் போடுவாங்க ஷூட்டுக்கு. இந்த டைமும் அதே ப்ராசஸ் தான். ஆனா இதுல என்ன சிக்கல்னா பிரசித்தியாக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் எக்ஸாம், இன்னொரு பக்கம் ஷெட்யூல், ரெண்டையுமே நம்ம கோஆர்டினேட் பண்ணணும். எக்ஸாம்னால அதை அவாய்ட் பண்ண முடியாது, அங்கே இருக்கனால எக்ஸாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். தேங்க்யூ ஃபார் த காஃபி. ஸோ நாங்கள் காஃபியை குடிச்சிட்டு ரொம்ப சென்னை கிளம்ப போகிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நேற்று தான் சென்னையிலேருந்து வந்தோம். இன்னைக்கு எக்ஸாம் எழுதுனேன். ஃபஸ்ட்டு எப்படி எழுதுனேன்? சூப்பராக எழுதுனேன். அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா காரில் போகிறப்ப படிப்பா, அங்கே ஷூட்டிங்கில் உட்காந்து படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எழுதியிருக்கேன்னு சொன்னால், இன்னைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு ஷூட்டுக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு முடிச்சுட்டு நைட்டாக கிளம்பி தமிழ் எக்ஸாம், கடைசி எக்ஸாம் மண்டே மார்னிங். அதை படித்து முடிச்சானா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சுது. இவன் மண்டக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கும் அப்போ தான் தெரியும். ஏன்னா படிக்கிறேன்றா, ஒரு பக்கம் நடிக்கிறேன்றா, அந்த பக்கம் நடிச்சுட்டு வரா, இந்த பக்கம் என்ன படிக்கிறான்னு. நல்லா படிப்பா, நம்பிக்கை இருக்குது. பட் எக்ஸாம் ரிசல்ட் வந்தால் தானே அது ஸ்பீக்ஸ் இல்லை. ஸோ அதுக்காக வெயிட்டிங். அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி லீவ் முடிஞ்சிடும். இதோட என்ன ஹைலைட்னா, நாளைக்கு வந்துட்டு மேக்ஸிமம் நாளைக்கு சாயங்காலமே ஷூட் போகிற மாதிரி இருக்கும், அதாவது மண்டே. ஸோ இதுதான் ஓடிட்டு இருக்கு. சரி, கிளம்பலாமா? ஆஃப்டர் காஃபி நம்ம கிளம்ப போறோம் சென்னை. நான் எதுக்கு கார்ல வெட்டியா இடம் பத்தாது, வேஸ்ட் லக்கேஜ் என்னை விட்டுட்டு போங்கன்னா கேட்காம என்னை இழுத்துட்டு போறாங்க. துணைக்கு சரசு துணைக்கு நான், எனக்கு துணைக்கு பிரவீன் துணைக்கு பிரசித்தியா துணைக்கு சரசு. இது வந்து மொத்தம் நம்ம எல்லாம் பிரசித்தியா துணைக்கே தான் போறோம், அது புரிஞ்சுக்கோ. சரசு வந்து ஒரு 3 டைம்ஸ்க்கு மேலே ஆச்சு. சரி, சரசு எல்லாம் மறந்துடக்கூடாதுன்றதால சரசு கூட கூட்டிட்டு போறேன். ஆமா, நான் ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஒன் டே தானே இந்த இப்படி போயிட்டு இப்படி வந்துடலான்னு வரேன். என் மகன் வேற ரொம்ப ஆசைப்படுறான், ரொம்ப ஆசைப்படுறான், கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கா. அது காமெடியா? தலைவன், கூட்டத்தோட தலைவன் ஹரிகரன் வாங்கி தரேன். சண்டை போட்டுக்காதீங்க கேட்டையா, எல்லாத்துக்குமே இருக்கு. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் கடைக்கு வந்தோம். ஸோ வந்து ட்ராவல் டைமில் இது சாப்பிட்டே வந்து செம்ம ஜாலியாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இது சமயபுரத்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக வந்து கிரியாஸ்ட்டை வந்து வாங்கி தரலாம் பிளான் பண்ணேன். கடை வந்து 5:30 மணிக்கு நாங்கள் க்ராஸ் பண்ணோம். அப்போ வந்து கடை அப்போ தான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. லேட் ஆகுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சமயபுரத்தில் தம்பி ஒரு கடைக்கு கூப்பிட்டு வந்தான். இதாச்சியாக பார்த்தோம், வேறு லெவலில் இருக்குது கடை, சுத்தம் வேறு லெவலு. இல்லை மெயினே என்ன மிஸ்ஸிங்னா, எங்கள் அண்ணா வந்து ருத்ராட்சம் போட்டுருக்கனால சாப்பிட முடியல. பியூர் வெஜ். ஐயோ, ரொம்ப மைனஸ் கொடுத்தே சாப்பிட, அது கூட சாப்பிட மாட்டாராம். பியூர் வெஜ். தம்பியை வந்து அதனால் வந்து நான்வெஜ்ஜாக மாறு தம்பி கொஞ்சம் நாளைக்கு. ஏன்னா அவங்க வீட்லேயே வந்து கேட்டுட்ருக்காங்க. நம்ம போகிறப்பனா நான்வெஜ் சாப்பிட்றப்ப தம்பி மட்டும் வெஜ்ஜாக சாப்பிட்றப்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் சரி, நான்வெஜ் மாறலான்னு சொல்லியிருக்காரு. வாய்ப்பே இல்லை. அப்படியா? மாறிடுவார். சூப்பராக இருக்குது, பழைய காட்டிடு. எதுக்கும் அடங்காதவன். அவங்க சாப்பிட்டு டேஸ்ட்டு டெம்ப்ட் ஆகி திருப்பி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீன். ஆனால் இதில் லொக்கேஷன் சொல்லலாம், சமயபுரம் 4 ரோடு பக்கத்தில் எஸ்பிஐ பேங்க். சமயபுரம் ஆர்ச் 4 ரோடு பக்கத்தில் எஸ்பிஐ பேங்க்கு ஏடிஎம் முன்னாடி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் அவங்க டெம்ப்ட் ஆகிட்டாங்க, திருப்பி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க.
வந்தால் சாப்பிட்டா ரிப்பீட்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக ஒரு மீன் ஷாப்புனா எல்லாமே ஒரே பக்கம் போடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு ஒரு தனி அடுப்பு, சிக்கனுக்கு ஒரு தனி அடுப்பு. இது எதுக்குன்னா அது சிக்கன் பூண்டு சிக்கன் டேஸ்ட்டு மாறக்கூடாதுன்றதுக்காக 2 வெரைட்டி ஆஃப் சிக்கன் வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுறாங்க. தி நெக்ஸ்ட் டே. குட் மார்னிங் பிரசித்தியா, நல்லா தூங்குனியா? நேற்று ரீச் ஆகிறதுக்கே மணி ஒரு 12:30 ஆச்சுங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம். 6-6:30 தான் எந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆகி கிளம்பிட்டோம். என்ன விஷயம்னா சளி பிடிச்சிருக்கு. தமிழ் புக்கில் எடுத்துட்டு வந்துட்டேல, இன்னும் எத்தனை லெசன் இருக்கு? 2. ஒழுங்கா போய் பிரேக்ல படிச்சு முடிச்சிடுவா பிரசித்தியா. நாளைக்கு எக்ஸாம் சூப்பரா எழுதிடுவா. தமிழ் புக்ல இருக்கெல்லாம் படிக்கணும். நல்லா படிச்சிடுவில்ல? படிச்சு எக்ஸாம் சூப்பரா எழுதிடுவா. என்ன விஷயம்னா பாத்தீங்கன்னா சீக்கிரம் ஒரு 4-5 மணிக்கு ஷூட் முடிச்சிட்டாங்கன்னா நம்ம படப்படன்னு கிளம்பி ஊருக்கு போயிடலாம். கொஞ்சம் லேட் ஆனாலும் நைட்டு ஓட்டவே முடியலைங்க வண்டியை. பக்கத்துல உட்காரப்ப பதுருது. அப்படி வண்டி இப்படி ஓட்டுறாங்க அப்படி ஓட்டுறாங்க. விழுப்புரம் வரைக்கும் நிறைய வண்டி வருது. விழுப்புரத்துக்கு அப்புறம் சேலம் பெங்களூர்னு வண்டி பிரிஞ்சிருது. இருந்தாலுமே வந்து நைட்டு ஓட்டுறப்ப பார்க்குறப்பே பயமாக இருக்குது. ஸோ ஏர்லியராக விட்டுட்டா ஃபார் பெட்டர். பிரசித்தியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல பறிச்சுக்கு டாக்னு முடிச்சிடுவா. அதுக்கப்புறம் நல்லா ஜாலி தான், ஃப்ரீ வெக்கேஷன் என்ஜாய் பண்ணலாம் தான். ஓகே, அது ரைட்டு. ஷெடியூல் போட்டால் இங்கே வந்து உனக்கு ஊருக்கு வெளில எல்லாம் கூப்பிட்டு போகிறேன். நியூ இயர் இங்கே செலிப்ரேட் பண்ணலாம். எப்படி டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். பிரசித்தியா வந்து கரெக்டாக கிளம்பிட்டா. அவங்க அம்மா தாங்க இன்னும் வரல. ஆல்வேஸ் லைட். ஜாலியாக உட்காந்து ஹெட்செட் போட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு டாக்டர் சீன் இருக்குது, நடிகன்னு சொன்னாங்க. ட்ரெஸ் எல்லாம் இல்லைன்னா எல்லாம் ரெடி பண்ணி நான் சரி பண்ணிட்டு இந்த டேட்டுவை மறைச்சிட்டு இருக்காங்க. இந்த டைலாக் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு மூஞ்சில் பதட்டமாகிடுச்சு. ப்ளாக் பண்ணுறது ஈஸி, இது உள்ளே போய் எல்லாத்துக்குமே நடிக்கணுங்க, கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்குது, சிரிப்பு வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது. அதனால் பதட்டப்பட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் கேட்டுட்ருக்கேன். நல்லபடியாக பண்ணிடுவேன். கேரக்டர் பண்ணுறதால ஸ்டெத்தஸ்கோப்பு, இது ஒரு சட்டையை ரெடி பண்ணி கொடுத்தாங்க, ஒரு ஷூவை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நம்ம டாக்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதை நான் லோஹிப் போட்டேன், மேலே தூக்கி போட்டுருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டெத்தஸ்கோப்பு சூட்கேஸ்லாம் கொடுத்தாங்க. சரியாக வரலன்னா நடிக்க தெரியலனா விட்டுருவீங்களான்னு கேட்டேன். நடிக்க தெரியலனா விட மாட்டோம், சொல்லி கொடுத்து திருப்பி நடிக்க வைப்போம்ட்டாங்க. அதனால் நம்ம கரெக்டாக நினச்சிடணும். ஆண்டவா மாறியாட்டா ஃபஸ்ட்டு டேக் ஒரு 2 டேக் எடுக்கிறோம். 2 டேக்கில் ஓகே பண்ணுறோம். ஒரே டேக்கில் ஓகே பண்ணுறோம். ரைட்டு. ஒன் டேக் ஆச்சுன்னா பொண்டாட்டி முன்னாடி நான் டாக்டர் அவங்கள்ட்ட சொல்லிடுறாரு. அவங்களாம் ரூமில் இருக்காங்க. யாருக்குமே அண்ணன் நடிக்கிறது தெரியாது. இது ஒரு சர்ப்ரைஸ் தான். சிரிச்சிடுவேன். ஆமாம், ஏன்னா வெளில வந்து அவங்க பார்த்தே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாப்ல அண்ணன். என்ன இது உடம்பு எப்படி இருக்குது? அவ்வளோதான் டைலாக். டைலாக் இருக்குது, இன்னும் இருக்குது. டாக்டர்னு டைலாக் அது 2-3 பக்கம் எழுதியிருக்காங்க. ஸ்டெத்தஸ்கோப்பில் எடுத்து பார்க்கணுமா? வச்சு கையெல்லாம் சவந்துருச்சு அண்ணனுக்கு இப்பயே. உள்ள ஒரு ஷூட்டிங் போது நம்ம சொல்லி பாட்டிங்கெலாம் பாடிட்டு இருக்காங்க. பாட்டிங்கெல்லாம் இங்கே பாடிக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஒடுங்கம்மா மாலை அவரை செய்யாது மேலே அவர் வந்தாலும் வாங்க மதுரை போனாலும் போங்க புதுக்கோட்டை போயலதாங்க. தன்னை நானே தானே தானே நானே நானே தானே தானே நானே. ஓகே ஓகே One week later. ஜாலியா ரோமா, உங்க அப்பாவோட நீண்ட நாள் கனவு. உங்க அப்பாவோட நீண்ட நாள் கனவு அவரும் வந்து ஒரு வேஷத்துக்கு நடிச்சிட்டாரு, ஒரு கேரக்டருக்கு. ஆமா, என் வீட்டுக்காரோட ரொம்ப நாள் கனவு. அவர் வந்து ஃபஸ்ட்டு கனா காணும் காலங்கள் வந்தப்பே வந்து ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு. அண்ட் அப்போல்லாம் அவருக்கு கிடைக்காத சான்ஸு அவர் பொண்ணு மூலயமா அவருக்கு கிடச்சிருக்கு. ஏரோமா ஒரு சின்ன கேரக்டர் ரோல் தான். அவர் வந்து டாக்டராக வர்றாரு. ஆனால் அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். க்யூட்டாக இருக்கார்ல அப்னு ஸ்க்ரீனில். அம்மா குட்டி என்ன பண்ணுற? வெளியே போயிட்டான், தக்ஷி விளையாடி போயிட்டான், அம்மா வேலை செய்ய போயிட்டாங்க, அக்கா வெளியே போயிட்டா,
அக்கா ஷூட்டிங் போயிட்டா, அப்பா ஷூட்டிங் போயிட்டாங்க, வர மம்மியும் வெளில போயிட்டாங்க, நானும் ரோமா மட்டும்தான். நான் இப்போ வந்து என்ன செய்ய போறேன் உனக்கு? ஏய், என்ன சாப்பிட செய்ய போறேன்? பன்னீர் பராட்டா. உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? சரி, ரோமா வந்து கலர் அடிக்க போறா. பிரசித்தியா ரோமா திட்டாத அவன் கலர் எடுத்ததுக்கு. நான் சொல்லிட்டேன், ஓகே ரோமா? ஆனால் நீட்டாக அடிச்சுட்டு நீட்டாக அக்கா டப்பாலே வச்சிடணும், ஓகே? காலடி புக்கை மிதிக்கக்கூடாதுப்பா, தொட்டு கும்பிடு. ஸோ என்ன கலர் அடிக்க போகிறப்ப? ஓகே, கரெக்டாக அடிக்கணும். கண்ணெல்லாம் ஃபுல்லாக கலர் அடிச்சிடக்கூடாது. சரி பரவாயில்ல, அடி அடி. ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக அடிக்கணும், ஓகே? வாய் கண்ணெல்லாம் விட்டுறணும், லைட்டாக அடி. லேசாக அடிக்கணும், ரொம்ப அழுத்தினா உடஞ்சிரும். வெளியில் வரக்கூடாது, கலரு அவுட்லைன்குள்ளேயே இருக்கணும். நீ அடித்து முடிச்சோடனே காட்டு. கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோ, ஏன் இவ்வளோ தள்ளி வச்சிருக்க? லஞ்சுக்கு வந்து பன்னீர் பராத்தா செஞ்சுருக்கோம். மித்ரன், நம்மலாம் இப்போ எங்கே போக போகிறோம்? சரி, அத்தை சமையல் எப்படி இருக்கு? என்ன சாப்பிட்டுட்டு இருக்க மித்ரன்? அவனை தானே கேட்டுட்டு இருக்கேன், சொல்டா. நல்லா இருக்கா? சொல்லு கண்ணே. இங்க மம்மி உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? தங்கம், மம்மி எவ்வளவு பிடிக்கும் உனக்கு? அவனுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும்? மித்ரன், உனக்கு யாரா ரொம்ப பிடிக்கும்? பிடிக்குமா? பாத்தீங்களா, அவன் கை காட்டிட்டான். ஏ ஃபர்ஸ்ட் யாருடா? மித்ரன், எங்க ரெடியா இருக்கீங்க? எங்க விளையாட போறீங்க? டிராம்பலின் பார்க். ஆமே, என் குரல் வந்து இந்த கோல்டுல வந்து சரியாவே இல்லை. சரி, நம்ம எங்க போறோம்? டிராம்பலின் பார்க். சொல்லுங்க. எக்ஸைட்டடா இருக்கீங்களா? டக் அவுட் தான், போலாமா? ரெடியா? ரோமா குட்டி, அம்மு குட்டி, எல்லா குட்டீஸும் ரெடியா? வாங்க போலாம். ஹாய், வா போலாம். இன்னைக்கு நம்ம சரி வா, வாங்க போலாம். குட்டி ரோமா, அங்க போய் பாரு. இங்க வா ரோமா. ரோமா, அங்க போ. உள்ள போறோமா? எப்படி இருக்கு? இங்க பாரு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இங்க பாரு, எப்படி இருக்கு? என்ன பண்ண போற நீ? மேக்கப் பண்ண போறியா? அழகா இருக்குல்ல? இந்த ட்ரார்ல என்ன இருக்கு? ஹை, இதெல்லாம் சீவிட போறியா? டிராம்பலின் நீ அலௌட் இல்ல, இது மட்டும்தான் நீ அலௌடு. டிராம்பலின் நீ அலௌட் இல்ல, கிட்ஸ் ஏரியா மட்டும் தான் உனக்கு சொல்லியிருக்கு. என்ன பண்ண போற? இந்த பேஷண்ட்டை செக் பண்ண போகுது நம்ம ரோமா. இங்க திரும்பிக்கோ, உள்ள போ. இங்க திரும்பி பாரு ரோமா, ஹெட்ல போடு. ரோமா, எப்படி இருக்காங்க அந்த குழந்தை? நல்லா இருக்காங்களா? ஓகே. ஊசி போட போறீங்களா? மூக்கு மருந்து கொடுக்குறியா? ரோமா, என்ன பண்ண போறப்ப? ஐயோ, வயிற்றுல ஊசி போட்டாடா. நீ என்ன செய்ய போற? பிள்ளைங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க. நம்மலாம் வந்து விளையாடுறப்போ இந்த டாக்டர் செட்டு மட்டும்தான் இருக்கும்.
ஆனால் இவங்களுக்கு பாருங்க டாக்டர் ரூமே கிடச்சிருக்கு, ஹாஸ்பிட்டல்லே கிடச்சிருக்கு. மித்ரன் ரோமா ஜாலியாக இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க இது பார்க்க. ஜாலி வா. நீ ஏற போறியாடி? ஏறிடுறியா? சூப்பர்.